அதனால தான் எங்கெல்லாம் யாம் செல்கின்றோமோ அங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் லோகக்ஷேமத்திற்காகவும் யாகத்தின் மூலமாக அவர்களுடைய மனக்குறைகளையும் மன வேண்டுதல்களையும் அவர்கள் குடும்பத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் கலந்தெறியப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய வரத்தினை அளிப்பதற்கு பிரார்த்தித்து பூஜித்து சங்கல்பம் ஏற்று அடுத்த முறை வரும்போது இது மாதிரி போன முறை வந்தோம், இதற்காக வந்தோம், ஆனால் எங்களுக்கு அனைத்தும் நன்றாகிவிட்டது, என் குழந்தைக்கு திருமணம் ஆகவில்லை என்று வந்தோம், இப்பொழுது வரன் முடிந்து விட்டது, எங்கள் வீட்டில் புத்திர சந்தான பிராப்தியே இல்லாமல் இருந்தது, கடந்த 10 ஆண்டுகளாக யாகத்திலே வந்து அமர்ந்தோம், எங்களுக்கு சந்தான பிராப்தி கிடைத்து விட்டது, என்ன வியாதி என்றே கண்டுபிடிக்க முடியாமல் எதை தின்றால் பித்தம் தெளிவு என்ற அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சென்று விட்டு வந்து விட்டோம், ஆனால் என் வியாதி குணமாகவில்லை, யக்ஞத்திலே வந்து அமர்ந்தேன், அதன் புகையினை சுவாசித்தேன், மந்திர ரீங்கார சொற்களை கேட்டேன், எனக்கு அனைத்தும் குணமாகிவிட்டது. இப்படி சொல்கின்ற அந்த நற்சொல்களைத்தான் கடந்த 16 ஆண்டுகளாக நான் பல இடத்துல யாகம் செய்துவிட்டு மீண்டும் செல்கின்ற பொழுது அவர்கள் நாவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தேன் சுவை சொற்களாக யாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.